எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூவி, பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூவி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் எப்போ போல ட்ரம்ப் அண்ணன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்படியே பக்கத்தில் வெனிசுலா கிட்ட போய் அந்த வெனிசுலா அதிபர் அப்படியே கொத்தோட தூக்கிட்டு வந்து யூஎஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் மேலே கள்ளக்கடத்தல், அப்புறம் வந்து இந்த கொக்கைன் வித்தது, இந்த மாதிரி நிறைய கேஸுகளை ஃபைல் பண்ணியிருக்காரு. யூஎஸோடைய கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை இந்த வெனிசுலா பிரசிடென்ட் வந்து எதிர்பார்த்து அவர் உள்ள இருக்கார். இதெல்லாம் இந்த 2 நாளாக நடந்திருக்கும். நிறைய பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த சினாரியோ வந்து மிகப்பெரிய அளவில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால், இதனால ஸ்டாக் மார்க்கெட்டுகள் பாதிக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தபோது எதுவும் பாதிக்காத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? பட் வந்து இங்கே இது ஒரு மெல்லிய கோடு மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த காரணம். உதாரணத்துக்கு டைமிங். இந்த பிரச்சனை வந்து வெனிசுலாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து போன வாரம் முந்தின வாரம் இல்லை. இது வந்து பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. வெனிசுலாவிலிருந்து அந்த கம்போடியாவில் தான் இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக தயாரிக்கப்படுது. இந்த கம்போடியாவிலிருந்து போதைப் பொருட்கள் யூஎஸ்குள்ளே வர்றதுக்கு இந்த வெனிசுலா தான் கேட்வேவாக இருக்குது. அது வழியாக தான் உள்ளே வருது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போடைய இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஒபாமா காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பட் யாரும் இந்த துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டுலாம் வரல. பட் இது பல வருஷமா இருந்த குற்றச்சாட்டு. பட் ட்ரம்ப்புக்கு எது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வெனிசுலா வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. முக்கியமாக வெனிசுலாவுடைய மேஜர் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா, வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் அதிகமாக யார் வாங்குறாரு அப்படின்னு யார் வாங்குறாருன்னா சைனா தான். சைனா தான் அதிகமான ஆயிலை இங்கிருந்து வெனிசுலாவிலேருந்து வாங்குது. இப்போ பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இந்த வெனிசுலா யூஎஸ் பிரச்சனையில் பிரச்சனை வந்து இந்த போதைப்பொருள் கடத்தலோ இல்லை வந்து இந்த போதைப்பொருள் வெனிசுலாவோட பிரசிடென்ட் ஆதரிக்கிறாருங்கிறதோ அதெல்லாம் இல்லை. இங்கே ஆக்சுவல் பிரச்சனை வந்து சைனா, ரஷ்யா, அப்புறம் யூஎஸ் இதை சுற்றி நடக்கக்கூடிய இந்த ஆயில் செல்வர், இதுதான் இந்த பிரச்சனை. அந்த காலத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சூழ்நிலை என்ன? சைனாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயிலை சப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வெனிசுலா தான். அது மட்டும் கிடையாது, இந்த லாட்டின் அமெரிக்கன் நாடுகள் எல்லாம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்க்கு வந்து குடைச்சல் கொடுக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகம். அது வந்து கியூபாவாகட்டும், இல்லை கம்போடியாவாகட்டும், கொலம்பியாவாகட்டும், இல்லை வெனிசுலாவாகட்டும், இதெல்லாம் வந்து எப்படின்னா யுஎஸ் நோடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். அதே நேரத்தில் இந்த நாடுகளில் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அதுவும் வெனிசுலாவை பொறுத்த வரைக்குமே வெனிசுலாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் சைனா ஆயிலை வாங்குது. கியூபாவோட கதைகள்லாம் தெரியும். ஒரு காலத்தில் ரஷ்யா வந்து அமெரிக்கா அகெயின்ஸ்டாக செயல்படும் போது கோல்டு வார் டைமில் கியூபாவை தான் தன்னுடைய தளமாகவே பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த பிரச்சனையில், இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா அதிபர் நம்மளுடைய ட்ரம்ப் 2 விஷயத்தை இதில் கையாண்டிருக்கார். ஒன்று, அமெரிக்கா வெனிசுலாவை கைப்பற்றி இப்போ அங்கே ஒரு டெம்பரவரி அரசை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் ஓப்பனாகவே வெனிசுலா எங்களுடைய ஆட்சிக்கு கீழே, அதாவது எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வெனிசுலா எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போட கவர்மெண்ட்லேருந்து நிறையா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது வெனிசுலா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆயிலை குளோபல் மார்க்கெட்டில் கம்மியான விலையில், அதாவது ரஷ்யா தான் இப்போ சீப்பான விலையில் ஆயில் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை விடவும் கம்மியான விலையில் நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம். இதான் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எகெயின் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு ஆயில் போகிறத தடுக்க போகிறார், அது உறுதி. வெனிசுலாவிலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆயிலை வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாடு சைனா தான். அதை தடுத்துட்டு இந்த ரஷ்யாவோட இந்த வெனிசுலாவோட ஆயிலை சீப்பான விலைகளில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பிளான் பண்ணுறாரு ட்ரம்ப். ஏன்னா அது ரஷ்யாவையும் சேர்த்து அடிப்படும். ஒரே கல்லில் 4-5 மாங்காய் அடிக்கிறார். வெனிசுலாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுனால லாட்டின் அமெரிக்காவில் சைனாவுடைய ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு. ஒன்று, அது கண்ட்ரோலும் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, சைனாவுக்கு ஆயில் சப்ளையை ரிஸ்க் ஆக்குறாரு. ஏன்னா வெனிசுலாட்டு வந்து அதிகமாக ஆயில் வாங்குறாங்க, அது ரிஸ்க் ஆக்குறாரு. மூணாவது, வெனிசுலாவுடைய ஆயில் வந்து பெரிய உலக அளவில் மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய நாடு இந்த வெனிசுலா. அவங்க ஒட்டுமொத்தோடைய அவங்களோட எக்கானமியோட பேக் போனே இந்த ஆயில் தான். இப்போ இந்த ஆயிலை ரொம்ப சீப்பான விலையில உலக அளவில் அமெரிக்கா புஷ் பண்ணும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுடைய வியாபாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஒன்று, இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மீன் கேப்பில் ட்ரம்ப் நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குமே ஒரு டாரிஃப் வார்னிங் கொடுத்துருக்காரு.
இந்த மாதிரி இந்தியா வந்து ஆயில கம்மி பண்ணிருச்சு ரஷ்யாட்ட இருந்து வாங்குறது. ஆனா இருந்தாலும் 50% டாரிஃப் போட்டதுனால தான் அவங்க கம்மி பண்ணாங்க. பட் அவங்க நிறுத்தல. இதனால அவங்க நிறுத்தாத பட்சத்துல இன்னுமே நான் டாரிஃப் அதிகமா போடுவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலையுமே அ சைனா யுஎஸ் வந்து இந்தியா மேல குடுத்திருக்கு. ஸோ யுஎஸ் இப்ப என்ன பண்ண நினைக்குதுன்னா, இந்த வெனிசுலா ஆயில முக்காவாசி இந்தியா பக்கமா தள்ளி விட்டுட்டு, நீ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காத அப்படிங்கிறத நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த குளோபல் பொலிட்டிக்கல் இருக்குல்ல, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குல்ல, இத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வருங்காலங்கள்ல மார்க்கெட்டு எப்படி நகரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2வது ஏன் இது இந்த வெள்ளிக்கிழமை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சைனா சில்வர கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. சில்வர் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அழுத்தம் குடுத்துச்சு. ஏன்னா, உலக அளவுல 60% ஆஃப் சில்வர் வந்து சைனாவுல இருந்து தான் வெளிய போகுது. அப்போ சைனா என்ன பண்ணுது, அது எக்ஸ்போர்ட்டுக்கு அது நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த சில்வரோட எக்ஸ்போர்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணுது. ஆப்வியஸ்லி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாரி சைனாக்கு போற ஆயிலோட கண்ட்ரோல யுஎஸ் கண்ட்ரோல் பண்ண நினைக்குது. ஸோ இதெல்லாம் இந்த இந்த சுத்தி நடக்கும் இந்த வெனிசுலாவை சுத்தி நடக்கக்கூடிய உலக அரசியல். இது வெறுமனே ஏதோ போதைப்பொருள் கடத்தலு அப்படி அந்த மாரி யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அ இல்ல. ஓகே இந்த போதைப்பொருள் என்னமோ இப்போ இவைங்க புடிச்சிட்டனால அப்படியே யுஎஸ்ல இருக்கிற எல்லாருமே என்னமோ போதைப் பொருள் யூஸ் பண்றத நிறுத்திட்டு அப்படியே திருந்தி வாழ்ற மாரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து அ இதே மாரி தான் ஈராக்குக்கு ஒரு மேட்டரும் கிடைக்கல. கடைசில அந்த காலகட்டத்துல. உடனே அவன் அணு ஆயுதத்த செய்றான்னு ஈராக்ல போய் சதாம் ஹுசைன கொண்டு கொண்டு கூட்டிட்டு வந்தாய்ங்க. ஒரே காரணம் பெட்ரோலுக்கு வந்து அவரு கோல்டா கேட்டார் அப்படிங்கிறது தான். இந்த மாரி உலக அரசியல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம். அத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மார்க்கெட்டோட மூவ புரிஞ்சுக்கலாம். ஆனா அத விடவே சிரமமான விஷயம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஸோ சனிக்கிழமை நான் மத்தியானமா ஒரு ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தேன். இல்லப்பா ஏன்னா அப்ப வந்து அந்த சூழ்நிலை என்னன்னா, அரெஸ்ட் பண்ணி யுஎஸ் கொண்டு போயிட்டாங்க. நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்பொழுது, பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் வந்து இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்ல விளையாடிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த மாரி ரிலீஸ் ஆகுறது ரொம்ப சிரமம்ப்பா. அ நான் நான் பேசிட்டு இருந்த ஆங்கிள் என்னன்னா, அந்த வெனிசுலா பிரசிடென்ட்ட யுஎஸ்க்கு அரெஸ்ட் பண்ணி யுஎஸ் கொண்டு போயாச்சு. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் சிரமம் அப்படிங்கிற ஆங்கிள்ல தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா, மிகப்பெரிய ஒரு பவர் கண்ட்ரோல தாண்டி இது எப்படி ரிலீஸ் ஆகுங்கிறது தான் அந்த ஃபோன் கான்வர்சேஷன். அந்த பையன் ஃபோன் வச்சோனே, "அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் தியேட்டர் கம்மியா கிடைச்சாலும் அது ரிலீஸ் ஆயிரும்" அப்படின்னா. ஓகே. அ ஸோ நம்ம அடுத்த கட்ட ஜெனரேஷன் இந்த குழந்தைகள அந்த பொருளாதாரத்தையும் நோக்கி நகர்த்த வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இதே ஆங்கிள்ல கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு வந்து ஹாலிவுட் மூவி ஒண்ணு வெளிய வந்துச்சு. ஒரு 50, 60 வருஷம் கழிச்சு கூல் ட்ரிங்க்ஸ ஊத்தி செடியெல்லாம் வளர்த்திட்டு இருப்பாய்ங்க. அந்த படத்து பேரு மறந்து போச்சு. ஸோ இன்னைக்கே குழந்தைகளுக்கு கடைக்கு அனுப்புங்க. ஓகே. இன்னைக்கு நீங்க இல்ல எல்லாருமே நம்ம ஏன் ஓரளவுக்கு பொருளாதாரத்த புரிஞ்சுக்க முடியுதுன்னா, குழந்தைய நம்ம குழந்தையா இருக்கச்சு நம்மள கடைக்கு அனுப்புவாங்க நம்ம அப்பா, அம்மா. ஓகே. ஒரு ரூ. 10 ரூ. 50 குடுத்து கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வா, கருவேப்பில தழை வாங்கிட்டு வா, எவ்வளோ மிச்சம் கம்மியா வாங்கிட்டு வந்தா திட்டுவாய்ங்க. ஏன்டா மிச்சம் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கியே, என்ன தெரியுமோ உனக்கு திட்டுவாங்க. ஸோ அந்த அன்றைய ஜெனரேஷன் வளர்ப்பு வேலை. இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் நாம எப்படி வளர்க்கிறோம், நம்மளே கடைக்கு போறதில்ல. அப்படி சுவிய தட்டினா அவனே கொண்டு வந்து மாவ குடுத்துட்டு போயிடுறான். ஸோ இந்த புரிதல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ குழந்தைகள அடிக்கடி கடைக்கு அனுப்புங்க. பொருட்கள வாங்கிட்டு வர சொல்லுங்க. பொருளாதாரத்த நோக்கி நகர்த்துங்க. ஓகே. சரி. இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்ல இப்போதைக்கு இதுதான் பெரிய இஷ்யூ. மத்தபடி 8ஆம் தேதிக்கு மேல தான் டேட்டாக்கெல்லாம் வருது. ஸோ ட்ரம்போட ஆக்டிவிட்டில 2 ஒண்ணு வெனிசுலா பிரச்சனை. இன்னும் மறுபடியும் இந்தியா மேல டாரிஃப் இஷ்யூ. டாரிஃப் மிரட்டல் ஒண்ணு. பட் வந்து யுஎஸ் இந்தியா டீல் வந்து மார்ச்சுக்குள்ள சைன் ஆயிரும்னு இன்னைக்கு அ சிஎன்பிசிக்கு இன்னைக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு போல. இன்னைக்கு அவங்ககிட்ட கருத்து கணிப்பு தான் நடத்திக்கிட்டு இருந்தான் சிஎன்பிசிலாம். ஆ 3 மாசத்துல டாரிஃப் சைன் ஆயிரும்னு ஒரு 60% இல்ல. இன்னொரு டாரிஃப் சைன் ஆகுறதுக்கு வந்து இன்னும் 6 மாசம் எடுக்கணும் ஒரு 30% சைனாயே ஆகாதுன்னெல்லாம் போட்டிருந்தாய்ங்க. பரவால்ல. அதுல ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பட் வந்து அ இந்த யுஎஸ் இந்தியா டீல் சைன் ஆகுறதுக்குள்ள இந்தியாவ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல கையெழுத்து போடுற வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு யுஎஸ் இறங்குமோ, அந்த அளவுக்கு அது நகரும். அதை பார்த்து கையாள வேண்டிய ஒரு காலகட்டத்தில இருக்கும். இது அவசரமும் பட முடியாது. ரொம்ப பொறுமையாவும் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா தொடர்ந்து இது நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுவரைக்கும் இந்த ருப்பி மேல இருக்கக்கூடிய பிரஷருமே தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ருப்பியோட பிரஷர் பார்த்தீங்கன்னா, 90க்கு மேல ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருச்சு. வெள்ளிக்கிழமை 90க்கு மேல தான் குளோஸ் ஆச்சு. இன்னைக்கும் 90க்கு மேல தான் குளோஸ் ஆச்சு. ஸோ 89 கீழ கொண்டு வராம 89 கீழ கொண்டு வரக்கு எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் விடமாட்டாரு. அவருக்கு இப்போ யுஎஸ் இந்தியா டீல் சைன் ஆகணும். ஆனா அவருடைய கண்டிஷன்ல சைன் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு.
ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் பிரச்சனையை வந்து பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தோம். சைனா ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்காட்டி எங்கள் நாடு பாதிக்கும் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு இந்த வெனிசுலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் அவர் அதை மூவ் பண்ணார். நிறைய அஃபிஷியல் அதை மறைமுகமாகவும் சொன்னாங்க வெனிசுலாவை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கான ப்ரெஷர் மட்டும்தான் இப்போ இந்தியா மேலே இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கலாம். கையெழுத்து போடுறையா இல்லை இன்னும் டேரிஃப் ஏற்றுமா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருந்தாரு. ஓகே, இந்த தவிர இந்தியன் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய வேற விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலா இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மேக்ரோ எக்கனாமிக் நியூஸஸுமே இந்தியாவோட டைரக்ட் பிரச்சனை கிடையாது. வெனிசுலாவோட, ஏன்னா வெனிசுலா கூட இந்தியாவுக்கும் வெனிசுலாவுக்கும் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஒத்துழைப்பே கிடையாது. ஏன்னா இங்க நிறைய பேர் வெனிசுலாவே இந்த சங்கரோட ஒரு பாட்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வெனிசுலாவுக்கு டூர் போகக்கூடிய இந்தியர்களோட எண்ணிக்கையே கம்மி. நம்ம ஆளுங்களாம் இந்த மாலத்தீவு, தாய்லாந்து, அப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த ஏரியாக்களில் தான் அதிகம். அது விட்டா அப்புறம் யூரோப்புக்குள்ள போயிடும். ஸோ வெனிசுலா கூட நம்மளுடைய டீல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ டைரக்டாக எந்த ஒரு இம்பேக்டும் இருக்க போகிறது இல்லை. பட் வெனிசுலாவில் இந்தியாவுக்கு யூஎஸ் விற்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த சதுரங்கத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். ரஷ்யாவுடைய ஆயிலை நம்ம கம்மி பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். சரி, அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூ இந்தியாவை இன்னைத்த தேதியில் டைரக்டாக பாதிக்காது. பட் டாரிஃப் இஷ்யூ அப்படிங்கிறது பாதிப்புக்குள்ளான விஷயம் தான். பட் யூஎஸ் டீல் சைன் ஆகுங்கிற ஒரு ஹோப் மார்ச்சுக்குள்ள சைன் ஆகும் ஹோப் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதை நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போக இந்தியன் மார்க்கெட்டு உழுகிறதுக்கான காரணம் வந்து 2 விஷயம் தான். ஒன்று ஐடி ஸ்டாக்ஸ், இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து நிறைய பேர் எல்டிஆர் ஹையா இருக்கு பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்டிஆர்னா ஒன்றும் இல்லை, லோன் டெபாசிட் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கை இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாரும் சேர்ந்து அடிச்சதுக்கு ஒரே காரணம் எல்டிஆர் ஹை ஆனது தான். லோன் டெபாசிட் ரேஷியோ ஹை ஆனது தான். அவங்களுடைய Q3 அவுட்லுக் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் எல்டிஆர் ஹையா இருந்தது. பொறுத்தவரை எல்டிஆர்னு என்னன்னு புரிச்சுக்கோங்க. எல்டிஆர்னு என்னன்னா, அந்த ஒரு பேங்க்கு எவ்வளோ ரூபாய் டெபாசிட் கலெக்ட் பண்ணுதோ அதுல எத்தனை ரூபாயை லோனா கொடுக்குதோ அதுதான் எல்டிஆர். உதாரணத்துக்கு HDFC பேங்க் 100 ரூபாய் டெபாசிட் வாங்குது. பொதுமக்கள் கிட்ட இருந்து இல்லை கம்பெனிகள் கிட்ட இருந்து 100 ரூபாய் டெபாசிட்டை வாங்கிட்டு அதுல 99 ரூபாயை லோனா கொடுத்துச்சுன்னா இந்த HDFC பேங்கினோட எல்டிஆர் எவ்வளோ? 99%. வாங்குற லோனுல எத்தனை சதவீதத்தை திருப்பி வாங்குற டெபாசிட்ல எத்தனை சதவீதத்தை திருப்பி லோனா கொடுக்குதோ அதுதான் லோன் டெபாசிட் ரேஷியோ எல்டிஆர்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது 99% மேல இருக்கு HDFCல. ஆல்ரெடி லாஸ்ட் குவார்டர் வரும்பொழுதே அதோடைய CEO தையா தக்கான்னு சொன்னார், நாங்கள் 90% கீழே கம்மி பண்ணிடுவோம்னு. எல்டிஆர் ஹையா இருக்கிறது அப்படிங்கிறது ஏன் ஆபத்து அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த பேங்க் மேல ஒரு ப்ரெஷர், புதுசா டெபாசிட்டை கொண்டு வர்றதுக்கு அந்த பேங்க் மேல அதிக ப்ரெஷர் வரும். ஓகே, ஏன்னா இருக்க 100 ரூபாய் டெபாசிட் வாங்கினா 99 ரூபா லோன் கொடுத்துட்டான்னா இப்போ நிறைய லோன் அப்ளிகேஷன் வரும்பொழுது கொடுக்குற கையில் பணம் இருக்காது, டெபாசிட் அதிகமாக உள்ள கொண்டு வரக்கான ப்ரெஷர் இருக்கும் அந்த லோன் பேங்க் மேல. இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ரிஸ்கா ஃபீல் பண்ணுவாங்க. எல்டிஆர் அப்படிங்கிறது ஒரு 90% வரைக்கும் ஓகே, ஏன்னா சர்ப்ளஸா பணம் இருக்கும். அந்த பேங்க் கையில் சர்ப்ளஸா பணம் இருக்கு. 100 ரூபாய் வாங்கிட்டு 99 ரூபாய் லோனா கொடுத்துட்டா அந்த பேங்க்கு உடைய லோன் க்ரோத், ஃபர்தர் லோன் க்ரோத் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த காரணங்களால இந்த எல்டிஆர் ஹையா இருக்கிறது அப்படிங்கிறது நெகட்டிவா பார்க்கப்படுது. ஸோ இந்த HDFCயோட அந்த Q3 அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் எல்டிஆர் வந்து கம்மியாகவும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இவன் கம்மியாகாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அவுட்லுக் இருக்கு. இதனால தான் வாங்குச்சு. ரேட்ல 2 அடி, ரேட்ல 2 அடி HDFC வாங்கிட்டு போயிடுச்சு. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ் எல்லாருமே இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி மேலே அந்த ரேட்டிங்கை பெரிய அளவில் கம்மி பண்ணிட்டாங்க. இது உனக்கு கொஞ்சம் ஸ்லோ தான்ப்பா, ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வளர்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷனை இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கரேஜ் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லா இன்டர்நேஷ்னல் புரோக்கரேஜஸுமே இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியோடைய ரேட்டிங்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரைட்டில் அடி வாங்கிட்டு இருந்ததுக்கு. இது இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்னைக்கு நடந்த முக்கியமான பிரச்சனைகள். ஸோ இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனை எது நடந்தாலும் நம்ம எப்போ போல வேல்யூஸில் மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். லேட் ஆயிடுச்சோ? ஓகே, ஒரே நிமிஷம், சாரி. ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படிங்கிறது நியூட்ரல் ஓப்பன் கிடச்சுன்னா நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 26,462, இது 26,460. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பக்கத்தில் போகவே இல்லை மார்க்கெட். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 26,462. அதாவது பிரைமரி சப்போர்ட்டை தான் நம்ம பிரேக் பண்ணுறோம்.
பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ராடே சப்போர்ட்டான 26,432 பிரேக் பண்ணி மார்க்கெட்டோட பொசிஷனலான 26,368 அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த இன்ட்ராடே சப்போர்ட்டான 26,328 அச்சீவ் பண்ணுறோம். புல்ஸ் மார்க்கெட் அங்கே டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போகிறாங்க. அப்படி மேலே கொண்டு போகிற மார்க்கெட்டை எக்ஸாக்டாக 26,368ன்னு சொல்லக்கூடிய பொசிஷனரில் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட் வந்து 26,328, க்ளோஸ் வந்து 26,329. ஸோ மார்க்கெட்டோட மூவ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்துலேயே நம்ம போகல. அதனால புல்லிஷ் ஆங்கிள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போகல, பிரைமரி சப்போர்ட்டை தான் பிரேக் பண்ணுறோம். 26,462ங்கிற பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 26,432 அச்சீவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ல அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். செகண்ட் அட்டம்ல பிரேக் ட்ரை பண்ணுறோம். மூணாவது அட்டம்ல அதை பிரேக் பண்ணி பொசிஷனல் நடுலான 26,368 அச்சீவ் பண்ணுறோம். அச்சீவ் பண்ணோன்னா அதை பிரேக் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டை செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 26,328ல் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் 26,368ங்கிற பொசிஷனலுக்கு மேலே போக முடியல. அகெயின் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்லேயே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸாக்டாக. ஸோ ஓரளவுக்கு 2 தடவை மூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு 2 தடவை சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே மார்க்கெட்டை ஹெட்ஜ் எடுத்து தயவு செஞ்சு டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க, ரூல்ஸில் மூவ் பண்ணுங்க, வேல்யூஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட் சும்மா பவுன்ஸ் ஆகிற மார்க்கெட்டை யாராலையும் 368ல் எக்ஸாக்டாக வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக க்ளோஸை கொண்டு வந்து 329ல் வைக்க முடியாது, விச் இஸ் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே அது வேல்யூக்குள்ள மூவ் ஆகும். தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஓகே, மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய பாசிட்டிவ் ஓப்பன் அல்லது நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 26,332 நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி சப்போர்ட் 26,258. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 26,368 மார்க்கெட்டினுடைய பொசிஷனல் ஹடில். அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,588. 432 458 மார்க்கெட்டினுடைய இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஸோ மேலே இன்னொரு தடவை சொல்கிறேன், 26,332 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 26,368 மந்த்லி பொசிஷனல் ஹடில். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,588. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,432லையும் 26,458லையும் இருக்குது. பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 26,258 பிரைமரி சப்போர்ட்டு. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 26,132லையும் 26,062லையும் இருக்குது. அதுக்கு கீழே பொசிஷனல் ஹடில் வந்து 25,822 இருக்குது. அதே மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 26,228லையும் 26,162லையும் இருக்குது. இது நிஃப்டியினுடைய ஃபியூச்சர்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ். அதே மாதிரி ஓஏ அனலைசிஸும் ஒரு நம்ம பேசிடலாம். ஓஏ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புல்ஸு பெரிய அளவில் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் மேலே கை வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் பெரிய அளவில் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கவரிங் எது வரைக்கும் நகருது அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் முக்கியமான பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸு, மந்த்லி ரெசிஸ்டன்ஸு, மந்த்லி சப்போர்ட்ஸு அது வரைக்குமே அவங்களுடைய கவரிங் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு புல்ஸோடைய மூவ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பெரிய அளவில் அவங்க டிஃபென்ஸ் பொசிஷனை கம்மி பண்ணினதுனால புல்ஸ் வந்து இப்போதைக்கு பெரிய அளவில் ஹோப்பை மிஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலாக வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பிரி அது ஒரு முக்கியமான காரணம். புல்ஸ் வந்து பெரிய அளவில், ஏன்னா இன்னும் எக்ஸ்பிரிக்கு 5 நாள் இருக்குது 6 நாள் இருக்குதுனாலும் கூட டிஃபென்ஸ் பொசிஷன் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய இவங்களுடைய பொசிஷன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய அளவில் டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து 26,200 250 ரேஞ்சுகளில் இருக்குது. 350 ரேஞ்ச் வரைக்குமே அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஹோல்டிங் லெவல் தான். ஒரு 70,000 67,000 ஒன்றும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மிச்சம் இருக்குது. 400க்கு மேலே தான் ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 26,368 அந்த பொசிஷனர்கள், அதே மாதிரி 26,132 அந்த, ஏன்னா 150லேருந்து மறுபடியும் பின்னாடியும் நீங்கள் அவங்களோட கவரிங்கை பார்க்க முடியும். 150ல் மட்டும் அவங்க கவர் பண்ணாமல் வச்சிருக்கிறத பார்க்க முடியும்.
150 மட்டும் கவர் பண்ணாமல் வச்சிருக்க முடியும், கவர் பண்ணாமல் வச்சிருப்பான். அங்கே மட்டும் நீங்கள் +3% பார்த்துருப்பீங்க. ஏன் அங்கே மட்டும் அவன் கவர் பண்ணல அப்படின்னு சொன்னால் 150 மட்டும் 132 அப்படிங்கிறது மந்த்லி சப்போர்ட். அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 26,132 இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃபென்ஸ் மோடில் இருக்காங்க. ஆனால் டிஃபென்ஸ் பொசிஷன் பெரிய அளவில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு புல்ஸ் வீக்காக இருக்கிறத பார்க்கலாம். பட் இப்போத்த மனநிலை தான் ஓவர் நைட்டில் ஆனால் ட்ரம்ப் மறுபடியும் சினாரியை மாற்றுவார். ஸோ நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வேல்யூவில் மூவ் பண்ணுங்கள். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பியர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன் தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த அடுத்த மந்த்லி சப்போர்ட்டு 26,132 இருக்கா, 27,150 வரைக்கும் தான் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அதுக்கு கீழே கொண்டு போகிறதுக்கு இவங்ககிட்ட ஐடியா இல்லை. இப்போதைக்கு அந்த மந்த்லி சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கு பியர்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. அது வரைக்கும் இவங்க பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம். அங்கே மட்டும் இவங்க பொசிஷனை கம்மி பண்ணாமல் இருக்கிறது பார்க்கலாம். ஏன் அந்த 26,150 அவ்வளோ முக்கியத்துவம் படுதுன்னா 26,132ங்கிறது மந்த்லி சப்போர்ட்டாக இருக்குது. சரி, எனிவே ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மறுபடியும் அதே ஸ்விங்குக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பேங்க் நிஃப்டியோட மூவ் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஏன்னா பேங்க் நிஃப்டி காலையில் பாசிட்டிவ் ஓப்பனு மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. பியர்ஸ் வந்து மார்க்கெட்டை நெகட்டிவ் ஓப்பனான 60,362 காலையிலே பிரேக் பண்ண முயற்சி பண்ணும்போது கூட புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அது மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்புறம் மத்தியானம் HDFC வாங்கின அடி அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ 60,362 அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணோடனே மந்த்லி சப்போர்ட்டான 60,132 அச்சீவ் பண்ணி அதே வேல்யூவை மறுபடியும் க்ளோஸில் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பேங்க் நிஃப்டி அதே சிங்குள்ள தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை எந்த சிங்கில் க்ளோஸ் ஆனோம்னோ அதே சிங்குள்ள தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த சிங்கோட எண்ட் பாயிண்ட் 60,132. ஸோ அந்த சிங்குக்கு மேலே தான் நம்ம க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 60,232 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 60,778, 61,238, 61,762 இதெல்லாம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 60,158 பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். பிரைமரி சப்போர்ட்டுக்குள்ளே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 60,132, 59,858, 59,228 இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸு. பேங்க் நிஃப்டியோட ஓஏ நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. 2 பேருமே ரொம்ப வீக்கான ஓஏ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் அந்த சிங்குள்ள தான் இருக்குது. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் 2 பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக பேங்க் நிஃப்டியில் ஒன்றும் இல்லை. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை புல்ஸ் வந்து பெரிய அளவில் கம்மி பண்ணியிருக்காங்க. பிஎஸ் கொஞ்சம் கம்மியாக கம்மி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஓகே, பட் எனிவே வேல்யூஸில் மார்க்கெட்ஸை மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகே, மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசலாம். இப்போதைக்கு வெனிசுலாவோ அல்லது மற்ற குளோபல் இஷ்யூஸோ இந்தியா மேலே பெரிய அளவில் இம்பேக்டில் இல்லை. பட் வரக்கூடிய நாட்களில் இது பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தொடர்ந்து வெனிசுலாவின் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது? ஓகே, இது வந்து இப்போதைக்கு உண்மையை சொன்னால் வெனிசுலாங்கிறது ஒரு குரங்கு கையில் கிடச்ச பொம்மை மாதிரி தான். ஓகே, நான் ட்ரம்ப்பை குரங்குன்னு சொல்லலை, யாரும் ரெக்கார்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரு குரங்கு கையில் கிடச்ச பொம்மை மாதிரி தான் இந்த வெனிசுலாவோடைய இப்போத்த நிலைமை. ஸோ இந்த வெனிசுலாவோடைய ஆயிலை அமெரிக்கா மேற்கொண்டு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து உலகளவில் குளோபல் செயின் மாறலாம். இது ரஷ்யாவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும், இந்தியாவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும், முக்கியமாக சைனாவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும். ஸோ இந்த இஷ்யூ இன்றைக்கி டேரெக்டாக பாதிப்பு இல்லாட்டியும் மேற்கொண்டு இதில் மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியம். ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதே மாதிரி நம்ம டாலர் ரேட்ஸையும் யூஎஸ் இந்தியாவுடைய டீல்ஸ் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதையும் நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ரெண்டாவது இந்த ஜனவரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் பெரிய இம்பாக்டை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணணும். மேற்கொண்டு நம்ம நாளை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.